Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் சீரிஸ். சொல்லப்போனா இது டீச்சர் அண்ட் ஸ்டூடண்ட் லவ் ஸ்டோரி. மேக்ஸिमम இவங்க ரெண்டு பேர்த்த சுத்தி தான் இந்த ஸ்டோரியே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு மொக்க டீச்சரா இருந்துட்டு ஹீரோ பண்றதெல்லாம் நம்ம ரொமான்ஸ்னு எடுத்துக்க முடியாது. கிட்டத்தட்ட பொறுக்கி மாதிரியே பேசுவான். டிராமா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்க டிராமாஸ் எல்லாம் எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் இந்த டிராமாக்கும் நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் தான் அப்படியே பொறுமையா ஸ்டெப் சரி இங்க ரூஃப் டாப்புக்கு போயிட்டு இருக்கா. நான் இங்க பிறந்திருக்க வேண்டிய பொண்ணே கிடையாது. நான் பிறந்ததே பெஸ்ட். இனிமே நம்ம எதுக்கு இருந்துட்டு அப்படின்னு மேல இருந்து கீழே குதிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டா. நேரா அவ ஸ்பாட்டுக்கு போய் நின்னுட்டு இப்படி குதிக்கலாமா அப்படி குதிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ வரான். இங்க என்ன பண்றான்னு கேட்க, சார் நீங்க கிளாஸ்ல இருக்கணும் எதுக்கு இங்க வரீங்கன்னு இவ கேக்குறா. எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அதான் முடிச்சுட்டு கீழே போலான்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது எதான்னு கேக்குறா. வேற எதா ஹார்ஸ் ரேஸ் தான் பெட்டு கட்டியிருக்கேன் என் குதிரை ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்போன்ல அந்த குதிரை பந்தயத்துல எந்த குதிரை ஜெயிக்க போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ், சரியான மொக்க டீச்சர், மண்டல மூளை மட்டும் கிலோ கணக்குல இருக்கு, பிசிக்ஸ் எடுக்கிறாரு, அப்புறம் எங்க அசிஸ்டன்ட் கிளாஸ் டீச்சர், அப்புறம் இந்த பசங்க எல்லாம் இவரை ஹைஜீன் தான் கூப்பிடுவாங்க. பட்ட பேரு அப்படின்னும் போது அவளோட மெமரியில ஒரு பையன், என்ன ஹைஜீன் நேத்து என்ன கேம்பிளிங் போய் விளாண்டுருக்க போல, உன் பேரண்ட்ஸ் கிட்ட நான் போட்டு கொடுக்கவா அப்படின்னு டீச்சரை பார்த்தா கேட்டுட்டு இருக்கான். டேய் நான் உனக்கு இம்போசிஷன் கொடுக்கறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதை உன் இடத்துல போய் உட்கார்றா அப்படின்னு அவன் சொல்ல இவ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அப்ப பிரசன்ட்ல இவ ஹைஜீன் அப்படின்னு கூப்பிட, ஏய் என்ன அப்படி மட்டும் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மோஷன் போற மாதிரி முக்கிட்டே இருக்கான். இவன் என்னடா இப்படி முக்குறான்னு யோசிக்கிறதுக்குள்ள குதிரை பந்தயத்துல தோத்துட்டேன் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில இருந்த கேண்டி அப்படியே எடுக்கிறான். பார்த்தா சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல்ல இருக்கு. சார் அது கேண்டியா, நீங்க ரூஃப் டாப்புக்கு ஸ்மோக் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, அதை மறக்கணுன்றதுக்காக தான் இதவே நான் கையில எடுத்தேன்னு சொல்றான். உங்க லாஜிக்கே நான்சென்ஸ் மாதிரி இருக்குன்னு இவ சொல்ல இவ பக்கத்துல வந்து, சரி இங்க எதுக்கு வந்து குதிக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சொல்லு டி அப்படின்னும் போது டியான்னு கொஞ்சம் யோசிக்கிறா. உன்னை தாண்டி கேட்கிறேன் சொல்லு டி அப்படின்னு அழுத்தி சொல்ல இவன் இப்படி கூப்பிடுறானேன்னு கோபத்துல நின்னுட்டு இருக்கா. சரி நானே கெஸ் பண்றேன், என்ன கிளாஸ்ல வச்சு பாம்பு போட்டியா, சவுண்ட் எல்லாரும் கேட்டானுங்களா, அதான் அவமானம் தந்தாம வந்து குதிக்க போறியான்னு கேட்க இவ இல்லன்றா. சரி ஏதாவது டீச்சரை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டியா இல்ல எவன் மேலாச்சும் லஞ்சை கொண்டு போய் கொட்டினியா, என்னதானே பிரச்சனை பிட்டு படம் பார்த்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்க, ஐயோ சார் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு இவ கத்த. சரி அப்புறம் என்னதாண்டி பிரச்சனை அப்படின்னு இவன் கேட்கறான். வாழ்க்கையே எனக்கு பிரச்சனை தான் சார், வீட்லயும் நான் தனியா தான் இருக்கேன், ஸ்கூலுக்கு வந்தாலும் தனியா தான் உட்காந்துருக்கேன், எவ்வளோ ஒருத்தர் சும்மா அழகா அப்படியே என்னை கிராஸ் பண்ணி வந்து என் பக்கத்துல உட்காந்துட்டு, ஏ பொண்ணு இனிமே நான் உன் பக்கத்துல தான் உட்காருவேன், என் பேரே கசாமா, உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்டான். அவன் சிரிச்ச சிரிப்பு இருக்கே அப்படியே நான் லவ்ல விழுந்துட்டேன் சார். அப்புறம் அவன் என் கூட வருவான் போவான், எங்க போனாலும் இப்படி அவன் கூடயே சுத்தும் போது அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு நாள் நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். அவ்வளவுதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அதான் இங்க வந்து ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நீ சொல்ற காரணம் ஓகே தான், ஆனா அதுக்காக அவ்வளவு பெரிய சீன் எல்லாம் கிடையாது இந்த ரிஜெக்ஷன்லாம், என்ன உலகமே அழியிற மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு கேட்க இவ அப்படியே பார்த்துட்டே இருக்கா. மேபி நீ பாக்குறத பார்த்தா இந்த உலகம் அழியிற மாதிரி தான் உனக்கு தோணும் போல. சரி ரைட்டு அப்படின்னு சொல்ல, சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இனிமே அவன் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன், அவனை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் என்ன பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கு, சிரிச்சிட்டு இருந்தவன் திடீர்னு என்ன பார்த்து முறைக்கிறான் அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கும் போது அவன் சிரிக்கிறது சிரிக்காம இருக்கிறதுன்ட்டு ரெண்டு பிக்சரை வச்சு அந்த சிரிப்போட ஆங்கிள் எவ்வளோன்னு மெஷர் பண்ற மாதிரி இவன் ஏதோ கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கான். அடிச்சு நான் என்ன ஸ்பாட் டிஃபரன்ஸ் மாதிரி இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் ரியாலிட்டிக்கு வந்து அவன் முறைச்சிட்டு போறான். நீ உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானேன்னு கேட்க, அது எப்படி சார் நானும் அவனும் ஒரே இடத்துல இருக்கும்போது அவன் என்னை பார்த்தா ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்றான், எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, டி அப்படி பார்த்தா எனக்கெல்லாம் எத்தனை டைம் பிரேக்கப் ஆயிருக்கு தெரியுமா, என் கிளாஸ் பொண்ணுங்கள்ட்டே மொக்க வாங்கியிருக்கேன், கரெக்டா சொல்ல போகணும்னா என்ன 5 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, அஞ்சா அப்படின்னு அவன் நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே உட்காந்துடுறா. ஏன்டி என் சோக கதையை நினைச்சா எனக்கே வலி வரல, உனக்கு எதுக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு கேட்க, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இது ஒரு சின்ன ரிஜெக்ஷனா இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையிலே வந்து என்கிட்ட பேசின முத ஆள் அவன் தான், என்னை பார்த்து எவ்வளவு அழகா சிரிப்பான் தெரியுமா, என்னால லவ்ல விழுகாம இருக்க முடியல, இப்ப அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்ல, ஹேடி நீ வேற நல்லா படிப்ப, ரொம்ப மெச்சூரான ஆளு, எப்பவுமே தனியா இருந்தாலும் டைட்டாவே இருப்ப, அழகுடி நீ, சொல்ல போனா அவன் சைஸ் இங்க எவ்வளோ அங்க அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டக்கரான ஃபிகரா அவன் ரிஜெக்ட் பண்றானா அவனுக்கு தாண்டி லாஸ், உனக்கு லாஸ் இல்ல, நீயே ஃபீல் பண்றேன்னு சொல்ல இவளுக்கு வருத்தப்பா இருக்கும் சும்மா சொல்றேன்
இருக்கும் போது பாதியிலே நான் மயக்கம் போட்டுருவேன்னு நினைச்சேன். அது கீழே போனா என் உயிர் போயிடாதா அப்படின்னு கேட்க, மண்ணாங்கட்டி இங்கிருந்து நீ கீழே குதிச்சனா எவ்வளவு நேரத்துல நீ கீழே போய் சேருவேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல, இவ பக்க பக்கன்னு முழிக்கிறா. 1.4 செகண்ட்ஸ், அது எவ்வளவு குறைவான டைம்னு தெரியுமா? அதுக்குள்ள நீ மயங்கிடுவ. நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். வேணும்னா குதிச்சுக்கோடி, நான் உன்னை தடுக்கலான்னு சொல்ல, இவ பயங்கரமா பயந்துடுறா. அப்புறம் வேற என்ன, நீ அப்படியே அங்க இங்கன்னு கை காலை கோணிச்சுட்டு படுத்துட்டு இருக்கும்போது அதை அப்படியே போட்டோ எடுத்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணுவானுங்க. என் கதையை சொல்லிட்டா அப்படின்னு இவனுக்கு நடந்ததை சொல்றான். ஹைஜீனோட பல்லான புத்தகம் அவரோட டேபிள்ல இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியான ஆள்தாயா அவன் அப்படின்ற மாதிரி அதை போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணி விட்டாங்க. இதை ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துலயே பிரின்சிபாலும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இவன் லைட்டா டைம் பண்ணி பார்க்க பிரின்சிபால் சும்மா வெயிட்டான ஆக்ஷன் எடுத்திருக்காரு. இவன் கிட்ட இருந்து சாலரியை வந்து கட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல. சார் தயவு செஞ்சு இந்த ஒரு தப்புக்காக என்னோட சாலரியில மட்டும் கை வச்சிடாதீங்க சார் அப்படின்னு அப்படியே சாரி கேட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே என்ன சீனா கட் பண்ணிட்டு, இதை பாரு, ஆல்ரெடி ஒரு உயிரை இப்படிதான் மேல இருந்து கீழே குதிச்சு கீழே இருந்து மேல போயிடுச்சு. இனிமே அந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்காத. வாழ்க்கையில சில விஷயங்கள் கஷ்டமா தான் இருக்கும். உன்னோட மார்க், கிரேடு, உன் ஜாப், ஏன் உன்ன மாதிரி லவ் கூட ஃபெயிலியர் ஆகலாம். ஆனா அதுக்காக நீ இப்படி கீழே குதிச்சுட்டா சொல்யூஷன் மாறிட போறது இல்ல. பின்னாடி உன் லைஃப் வேற மாதிரி வேற லெவல்ல இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல, சரி அந்த பிரின்சிபால் உங்களோட சம்பளத்தை உண்மையாவே கட் பண்ணிட்டாரா சார்னு கேட்க, நான் பண்ண பலான வேலைக்கு எனக்கு அந்த புக்கையும் கொடுத்து சம்பளத்தையும் கொடுப்பானா, ரெண்டுமே போச்சு அப்படின்றான். சி, இவன்லாம் ஒரு டீச்சரா? இவன் பேசுறது பூரா சென்சார்ல கட் பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைக்க இந்த பாரு, உன் ஹார்ட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் ஓட்டை போட்டு விட்டு போயிட்டான். அந்த ஓட்டை அடிக்க இன்னொருத்தனை கொண்டு வந்து உட்கார வை, எல்லாமே சரியா போகும்னு சொல்ல, சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இது லவ் கிடையாது. ஃபீலிங்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு இப்படி மாறாதுன்னு சொல்ல, எனக்கே நீ பாடம் நடத்துறியா, நானும் ஒருத்தைய லவ் பண்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கம்பிக்கு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் குதிச்சுட்டு, அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? செம்ம ஸ்மார்ட், செம்ம அழகு, நல்லா ஸ்டைலா இருப்பா. ரொம்ப சின்சியரான பியூரான ஹார்ட் அடி அவளுக்கு. அது மட்டும் இல்லாம கிளாஸ்ல எல்லா வானரங்களும் நான் சொல்றத கேட்காம இருக்கும்போது அவ மட்டும் நான் எஞ்சி நில்லுங்கன்னு சொன்னா அப்படியே எஞ்சி நின்று அட்டெண்டன்ஸ் கொடுப்பா பாரு அப்படின்னு போதே ஹீரோயின் அப்படியே பவ் பண்றத காட்டுறாங்க. அவ அப்படியே நிமிர்ந்து என்ன ஒரு பார்வை பார்த்தா பாரு, அங்கேயே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இவளுக்கு அப்பதான் புரியுது இவன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது இவளை பத்தி தான்ட்டு. அப்படியே அவ பக்கமா டர்ன் பண்ணி, அழகுடி நீ அப்படின்னு சொல்ல, இவ அப்படியே அந்த பக்கமா சாஞ்சிடுறா. ஐயோ கீழே விழுக போறாளே அப்படின்னு இவளை அப்படியே ஹக் பண்ணும்போது இவளுக்கு ஒரு தாட்டு, சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் எஃபெக்ட் பத்தி பாடம் நடத்தினாரு, அது இதுதானா? இந்த லவ் சும்மா மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. இவன் என் மேல கேர் பண்ணி இப்படி பிடிச்சிருக்கிறத பார்த்தா அந்த பையன் மேல இருக்க லவ் எல்லாம் போய் எனக்கு இவன் மேல எல்லாம் இறங்குதுன்னு நினைக்க இவன் குறுகுறுன்னு அவளே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவளுக்கு வந்து அந்த சடன் ஃபீலிங்கை மறைச்சிட்டு, சார் இப்ப இருக்க பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு சீக்கிரம் லவ்ல விழுக மாட்டாங்கன்னு சொல்ல, அதே மாதிரி தாண்டி இப்ப இருக்க பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் பில்டிங்க்கு மேல இருந்து கீழே குதிச்சிட மாட்டாளுங்க அப்படின்னு சொல்ல, போச்சுடா எதை பேசினாலும் அப்படியே அனுப்பிடுறானே, இவனை நம்ம எப்பதான் பேசி ஜெயிக்கிறது அப்படின்னு அவன் முழிக்கும் போது என்னடி லுக்கு மாறிடுச்சுன்னு கேட்கறான். ஒண்ணுல போடா அப்படின்னு இந்த பக்கம் டர்ன் பண்ண, அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. இந்த ஹீரோயின் தனியா ரயில்வே பிரிட்ஜுக்கு மேல நின்னுட்டு அந்த ட்ரெயின் வரும்போது குதிச்சிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. ச்சே, இப்படி மாத்தவே முடியாத மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டு இப்படி நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறது அப்படின்னு நினைக்க ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, அடியே இங்க என்ன பண்ற, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வேற வர வழியில பஸ்ஸை தொலைச்சிட்டேன், எவன் அடிச்சுட்டு போனானே தெரியல, எனக்காக ஏதாச்சும் வாங்கிட்டாயே அப்படின்னு சொல்ல, சார் அசிங்கமா இல்ல ஒரு ஸ்கூல் பொண்ணு அதுவும் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் வாங்கிட்டான்னு கேக்குறீங்கன்னு சொல்ல, பசிக்கு என்ன நேரம் காலம் தெரியுமாடி, எனக்கு இங்க இருக்க மூஞ்சிங்கெல்லாம் உன்னதான் நல்லா தெரியும், அதான் கேக்குறேன், நீ எனக்கு ஏதாவது வாங்கிட்டா அப்படின்னும் போது, சரி தொலைஞ்சு போன பாஸ்ல எவ்வளவு வச்சிருந்தீங்கன்னு கேக்குறா. என்ன பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு 5000 ரூபாய் இருக்கும் அப்படின்னும் போது 5000 ருபீஸா, அது ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய காசு தெரியுமா சார், இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க அப்படின்னும் போது, நான் என்னடி பண்ணேன், ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்தின மயக்கத்திலேயே சுத்திட்டு இருக்கேன், அதான் பர்ஸ் தொலைஞ்சு போன கவலை கூட எனக்கு இல்ல அப்படின்னு சொல்ல, இவ அன்னைக்கு வெக்கத்துல அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு அப்படியே குதிச்சு ஓடி வந்ததை காட்டுறாங்க. அதை அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது, சரி இங்கெல்லாம் இப்படி தனியா சுத்திட்டு இருக்காத, ரொம்ப டேஞ்சரான இடம் அப்படின்னும் போது, இங்க என்ன டேஞ்சர்னு இவ கேட்க, எனக்கு என்ன உன் மைண்டை ரீட் பண்ண தெரியாதா என்ன, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இங்கிருந்து நீ குதிச்சு விழுந்தான்னு வையே அப்படி பாடி பார்ட்ஸ் எல்லாம் சும்மா அந்தல சந்தலையா சதறி போகும், உன்னால 4 ட்ரெயினை நிப்பாட்ட வேண்டியதாகும், அதனால எல்லாருக்குமே லேட் ஆகும் அப்படின்னு சொல்ல இவளுக்கு அப்படியே உமட்டிக்கிட்டு வருது. சார் ஸ்டாப் பண்ணுங்க எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்ல, இவன் அந்த பக்கமா டர்ன் பண்ணி, இதோ பாரு நீ மனுஷனா செத்தாலும் சரி ஜோம்பியா செத்தாலும் சரி அதை நினைச்சு ஃபீல் பண்ணி நானும் செத்து போயிடுவேன்னு சொல்ல, இவ யாரா நீ பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி பாக்குறா. ஹெச்வி வாடி சும்மா வள வள கலக்கலான்னு பேசிட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாச்சும் வாங்கிட்டா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு
போக நீ உண்மையாவே டீச்சர் தானாடா அப்படின்ற மாதிரி பாக்குறா. இதுல இவன் தோள் மேல கை போட்டு வரவும் இவளுக்கு இவனை பத்தின ஞாபகங்கள், கிளாஸ்ல இவன் எனக்கு என்னன்னு உட்காந்து பசங்க கூட கேம் விளையாடுறதும், இந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து ஹைஜீன் நான் உங்களை மடியில படுக்க வச்சுக்கிறேன், அதுக்கு பதிலா நீங்க எனக்கு கொஞ்சம் மார்க் அதிகமா போடுங்களேன் அப்படின்னு கேட்கறதும், நல்லா சோம்பேறித்தனமா இருக்குன்னு ஸ்கூல்லயே நைட்டெல்லாம் பாய் விரிச்சு படுத்துக்கிறதும், அதை பிரின்சிபால் கண்டுபிடிச்சு அதே அவனோட சேலரிய கட் பண்ணதையும் நினைச்சு பார்த்துட்டு, சரி இதுல இது வேற, இது தெரிஞ்சா இவனை கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க அப்படின்னு நினைச்சிட்டே போகும்போது, மரியாதையா கையெடுங்க சார் இல்லன்னா வேலை போயிரும்னு சொல்லும் போது அப்படியே பயந்து கையெடுக்கிற மாதிரி எடுத்துட்டு, வேலை தானே போனா போயிட்டு போதுன்னு மறுபடியும் அவன் மேல கை போடும் போது அவன் நல்லா காண்டாகி அங்கேயே பார்த்து சும்மா நச்சு நச்சுன்னு நாலு குடுக்குறா. அப்புறம் அவனு கத்திக்கிட்டே நேரா ஒரு கடைக்கு கூட்டிட்டு வந்து, இதுதான் நான் சொன்ன இடம் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே அந்த கடையோட ஓனர், டேய் பொறுக்கி பாயிலே இன்னைக்கு என்னடா ஸ்கூல் பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான்னு கேட்க, இவதான் என் ஆளு நல்லா இருக்கால அப்படின்னும் போதே ஆரம்பிச்சான். ஏமா இவன் ஸ்கூல்ல இந்த அளவுக்கு கேவலமா தான் நடந்து போனா அப்படின்னு கேட்க, ஆமான்னு டக்குன்னு மண்டையாட்டனோனே, ஏய் என்னடி அதுக்குள்ள பொசுக்குன்னு தலையாட்டுற, அவ்வளவு மோசமானவனா நானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரை பார்த்து, டேய் உன் வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டியா, அந்த பொண்ணு தான் மடங்குற மாதிரி இருக்கு, நீ உள்ள புகுந்து கேட்டுருவ போலே அப்படின்னு நினைக்கும் போதே அவனை பத்தி இவன் நினைச்சிட்டு, ச்சே இவன் சரியான பொறுக்கியா தான் இருப்பான் போல, எத்தனை பேர்த்த இப்படி ஆசை வார்த்தை கட்டி ஏமாத்த இருப்பான் அப்படின்னு நினைக்கும் போதே, உனக்கு என்ன சொல்லு, ரெட் பீன்ஸா ஒயிட் பீன்ஸா அப்படின்னு இவன் கேட்க, ஒயிட் பீன்ஸ்னு சொல்லிடுறா. இவன் அதை ஆர்டர் பண்ணும்போது, வெயிட் வெயிட் யார் இப்ப பே பண்ண போறான்னு இவ கேட்க, தேங்க்ஸ் ஃபார் பேயிங் நீ தாண்டி பே பண்ண போற அப்படின்னும் போதே, டேய் ஒரு சின்ன பொண்ணை பே பண்ண விடுற உனக்கு அசிங்கமா தெரியலையாடான்னு ஓனர் கேட்கறான். அதெல்லாம் எங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியல, அவ சொன்ன ஒயிட் பீன்ஸையும் எனக்கு கொஞ்சம் ரெட் பீன்ஸையும் எடுத்துட்டு வா இங்க வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறான். இவன் திருத்திருந்து முடிச்சுட்டு அவன் பக்கத்துல உட்கார, என்ன மூஞ்சி மறுபடியும் சொங்கி போன மாதிரி இருக்கு, கேள்விப்பட்டேன் அந்த கசாமா பையன் கூட எதுவும் நடந்துச்சான்னு கேட்க, இவன் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் நான் ப்ரப்போசல் பண்ணி ரிஜெக்ட் ஆனது தெரியும், ஆனா இப்ப எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, அவனை போட்டு குடஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க, பாவம் அவன் என்னாலதான் கஷ்டப்படுறான் அப்படின்னும் போதே அந்த பசங்க கசாமா கிட்ட சொன்ன சில விஷயங்களை காட்டுறாங்க. மச்சான் அந்த பொண்ணு வேணாண்டா, அவ சும்மா பேய் பிடிச்ச மாதிரி தனியா ஓரமா உட்காந்துட்டு இருக்கா, சப்ப ஃபிகர் உனக்கு சூப்பர் ஃபிகரே கரெக்ட் ஆகும், அவெல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இவ காதுலயே விழுந்திருக்கும். நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணது தெரிஞ்சதும் எல்லாரும் இப்ப அவனை தான் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதை நினைக்கும் போது நான் உயிரோட இருக்கணுமான்னு தோணுது அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, ஐயா ஐயா திருப்பி அழுக ஆரம்பிச்சியா இந்த பொடி அப்படின்னு அவனோட காட்சி சேர்த்து கொடுக்குறான். அவன் என்னடானா கண்ணீரை மட்டும் துடைக்காம மூக்கு நல்லா சீண்டிட்டு இருக்கா. என்னடி பண்ண, சீ மூக்கு சீந்தினியான்னு இவன் கேட்க, இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற போது, எனக்கு நல்லா கேட்டுச்சு, நல்லா கேவலமா மூக்கு சீந்தினதானே அப்படின்னும் போது, சாரி சார் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி தந்துடுறேன்றா. சரி விடு, இந்த மாதிரி மித்தவங்களை கிண்டல் பண்றது புள்ளி பண்றதுன்னு யாராச்சும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க தலையிலேயே வந்து எரிக்கல் விழுவுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க கதை ஹோகையாதான் அப்படின்னும் போது, ஐயோ சார் அப்படியெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு இவ பாவம் பார்க்கவும், ஏன் இப்படி இருக்க ரொம்ப நல்லவளா இருக்க, ஆனா நீ இப்ப இருக்கிறதுனாலே என்னவோ தெரியல எனக்கு உன்னை இன்னும் பிடிக்குதுன்னும் போது, கரெக்டா அந்த கடை ஓனர், டேய் போன வாரம் நீ கொடுத்த அந்த காமிக்ஸை நான் படிச்சு முடிச்சிட்டேன் வந்து வாங்கிக்கோ அப்படின்னும் போது, ஆமா நல்லா பிட்டு காமிக்ஸ் நான் மட்டும் சீக்கிரமா முடிச்சிரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, சார் ஏன் இப்படி இருக்காரு, ஐயோ அவரை சொன்னதான் எனக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, ஒருவேளை நான் அவரை லவ் பண்ணிடுவேனோ, சச்சே அவர் சும்மாதான் சாகிறதுக்கு முன்னாடி என்ன டேட் பண்ணுன்னு சொல்லியிருந்திருப்பாரு, என்னையும் அவரையும் யாராச்சும் ஒன்னா பார்த்தாங்கன்னா அவருக்கு தான் வேலை போயிடும், நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பிடுவோமா அப்படின்னு அவ யோசிக்க, அந்த டைமா பார்த்து அவன் பேக்குக்குள்ள இருக்க அவனோட வாலெட் அவ கண்ணுக்கு படுது, அட பாவி இதை தொலைச்சிட்டேன்னு சொல்லி தானே காசு இல்லைன்னு என்கிட்ட வந்து ஏதாவது வாங்கி கொடுன்னு கேட்ட அப்படின்னு நினைக்கும் போதே இவன் ரெட் பீன்ஸையும் ஒயிட் பீன்ஸையும் கையில எடுத்துட்டு வந்து இந்தா சாப்பிடுன்னு கொடுக்குறான். சார் நீங்க தொலைச்சிட்டேன்னு சொன்ன வாலெட் இதுவா அப்படின்னு கேட்க, இந்த வாலெட் கிடையாது, உனக்கு தெரியுமா நல்லா சம்பாதிக்கிற ஆம்பளை 2 வாலெட் கூட வச்சுப்பான், நான் தொலைச்ச வாலெட் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார, அப்பதான் இவளுக்கு புரியுது, ஓ அவன் வந்து நம்ம கிட்ட ஏதாவது வாங்கி கொடுன்னு அங்கிருந்து நம்மளை இழுத்துட்டு வந்ததுக்கு காரணம் நம்ம ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான், நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக இவ்வளோ வேலை பார்க்கறானே, உண்மையாவே இவன் நல்லவனா தான் இருப்பானோ அப்படின்னு நினைக்கும் போதே இவன் நல்லா அதை பக்கு பக்குன்னு பண்ணிட்டு, பரவாயில்ல ரெட் பீன்ஸ் நான் நினைச்சதை விட நல்லா தான் இருக்கு, ஒயிட் பீன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இவன் கேட்க, சார் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கடி கடிச்சிட்டு, இது நான் நினைச்சதை விட ரொம்ப டேஸ்டா தான் சார் இருக்கு, அப்புறம் இன்னைக்கு நாளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது இவன் அப்படியே லவ்வோட அவளை ஒரு லுக்கு விட, அப்படியே என்ன நினைச்சான்னு தெரியல போய் கிஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க, ஆனா அது ஆக்சுவலி கிஸ் கிடையாது, இவ கையில வச்சிருக்க ஃபுட்டை லைட்டா ஒரு கடி கடிச்சிட்டு, பரவாயில்ல ரெட் பீனை விட ஒயிட் பீன் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கு, ஆனா ரீசன் தான் என்னன்னு தெரியல, பாரு சாகணும் சாகணும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த வாழ்க்கையில நீ எவ்வளவு டேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு தெரியுதா அப்படின்னும் போதே இவ அப்படியே ஸ்டன்னாய் உட்கார்ந்துட்டு இருந்தவ படக்குன்னு
அவன் கோவப்படும் போது அந்த ஓனர் அவகிட்ட, ஏமா உனக்கு கண்ணா இவ்ளோ தவந்திருக்கு, ஏதோ நடந்துருச்சா அப்படின்னு கேட்க, இவ அப்படியே மூஞ்சு தொட்டு பார்த்துட்டு, சார் சொன்ன சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் எஃபெக்ட் நடந்துட்டு இருக்கு போல, நான் அவரை நினைச்சு லவ்ல விழுக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்க அப்படியே இந்த ட்ராமா இதோட நிறுத்திட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன்.